The Dark Knight படத்துல ஜோக்கர் சொல்ற அழகான ஒரு விஷயம் இருக்கு. If you're good at something, never do it for free. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதை யாருக்காகவும் நம்ம ஃப்ரீயாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். நம்ம எந்த ஒரு ஸ்கில்லையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க வருவாங்க, எனக்கு இதை பண்ணி கொடுறா அதை பண்ணி கொடுறா. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை நல்லா வரைவீங்க அப்படின்னா எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட நேரம் எல்லாத்தையும் முதலீடாக போட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் யாருக்காகவும் ஃப்ரீயாக பண்ணாதீங்க. இப்படிதாங்க பல பேர் ஸ்கில்லு நல்லா கஷ்டப்பட்டு கற்றுக்குறாங்க. அந்த ஸ்கில்லை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அப்புறமா எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருது. ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ எடுத்தோன்னே நான் நிறைய அமௌண்ட் கேட்டேன்னு இன்னைக்கு யார் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி கம்மியான அமௌண்ட்டுக்கு எல்லாரும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது என்னன்னா உங்கள் ஸ்கில்லை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இங்கே நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணணும். வெப் டிசைனிங் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் உங்களோட பர்சனல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க வெப் டிசைனிங் சீரிஸ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் பாருங்க. 10 வீடியோஸ்ல எப்படி ஒரு அழகான வெப்சைட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம வெப் டிசைனிங் சீரிஸ்ல சொல்லி கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்கில் கத்து கொடுத்துறோம். ஆனா ஒரு ஸ்கில்ல அப்படியே வச்சிருந்தா அதனால எந்த யூஸும் கிடையாது. நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க கத்துக்கிட்டு இந்த ஸ்கில்ல எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். அதாவது ஒரு ஸ்கில் இருந்தா நமக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும். பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கும், நல்லா வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த வெப்சைட்டுக்கு எப்படி சார்ஜ் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ரொம்ப கம்மியான நேரத்திலே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் எடுத்துக்குவாங்க. ராத்திரி பகலா உட்காந்து வேலை செய்வாங்க. அதுக்கு அவங்க வாங்குற சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இப்படி சொல்லி அவங்களே சொந்தமா அவங்களுக்கு தூக்கி ஆப்பு வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு நல்ல வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்க எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி கிளைண்ட் எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், நம்ம ரேட்டுக்கு எப்படி அவங்கள வந்து ஓகே சொல்ல வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அது வீணா போக கூடாது. யூசுவலா கிளைண்ட் நமக்கு கால் பண்ணும்போது சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பிளண்டா இருக்கும். உங்களுக்கு வீடு கட்டுறது ஒரு சின்ன ஓட்டு வீடா கட்டலாம், இல்லைன்னா ஒரு நார்மல் வீடு கட்டலாம், இல்லைன்னா ஒரு எனக்கு டபுள் மாடி இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும், அதுல போர்ட்டிகா வச்சிருக்கணும், வெளியில ஊஞ்சல் தொங்க விடணும், இப்படின்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம பல விஷயங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்றோம், எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் யூஸ் பண்றோம், என்னென்ன அடிஷனல் விஷயங்கள் அதுல யூஸ் பண்றோம், ஏபிஎஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றோமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு அவங்களுக்கு பிரைஸ் சொல்ல முடியும். சும்மா கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிளண்டா இந்த ரேஞ்சில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளால பிரைஸ் சொல்லிட முடியாது. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேட்டிவ் கஸ்டமர்ஸ். நம்ம கிளைண்ட்டுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, டைனமிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாருமே ரிசர்ச் பண்ணிட்டு வர மாட்டாங்க. ஒரு சிலர் பேர் ரிசர்ச் பண்ணிட்டு வருவாங்க, எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வேணும், எனக்கு ஒரு டைனமிக் வெப்சைட் வேணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த விஷயத்த தெரியாதவங்க இருக்கும்போது தெளிவா அவங்களுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா இப்படிதான் இருக்கும், ஒரு டைனமிக் வெப்சைட்னா இப்படி இருக்கும், இதுல வேலை ஜாஸ்தி, இதுல வேலை இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க கிட்ட பிரைஸை பத்தியே பேசணும். அவங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அப்பவே பிரைஸ் சொல்லாம அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை இருக்குங்கிறத கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிடணும். ஒரு வெப்சைட்னா இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கு இதெல்லாம் வேலை பண்ணணும் பேக்ரவுண்ட்ல அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரைஸை பத்தியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஆஸ்க் क्वेश्चंस டு யுவர் கிளையண்ட். உங்க கிளையண்ட் கிட்ட நிறைய கேள்விகள் நீங்க கேளுங்க. ஏன்னா ஒரு கிளையண்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? சோ நீங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேளுங்க. இது எதுக்காக இந்த வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, ஒரு பர்சனல் வெப்சைட்டா கிரியேட் பண்றீங்களா, இல்ல ப்ராடக்ட் பிச்சிங்காக நீங்க வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்றீங்களா, இல்ல உங்க கம்பெனியை பத்தி சொல்றதுக்காக இந்த வெப்சைட் கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு கேள்விகள் நிறைய கேளுங்க. அப்படி கேள்விகள் கேட்கும் போது தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நீங்க எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அதை பொறுத்து நீங்க உங்க கிளையண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆவரேஜுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 8,000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க
ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு. இது எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு அவ்வளவு காசு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா இப்போ ஃபைவர் அந்த மாதிரியான வெப்சைட்லாம் இருக்கு. அதுல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றவங்க கோட்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு. நீங்க சும்மா போய் செக் பண்ணி பாருங்க, அதுலயே உங்களுக்கு வந்து அந்த டேட்டாலாம் காட்டும். இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விகள் தான் உங்களுக்கு அதுக்கான இன்புட்ஸ் நிறைய கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அவங்க கிட்ட பிரைஸ் கேட்க முடியும். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கில் கத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லுக்கு நீங்க தான் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னா நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். அது உங்க இஷ்டம் தான். உங்க ஸ்கில் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பிரைஸ் வேணாலும் சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க குறைஞ்சு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கில் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். பல பேர் இருக்காங்க, அவங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் எப்படி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் அது நல்ல விஷயமா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்ன, ஒரு சில வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் போதும், ஒரு சில வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு நாள் போதும், சில வெப்சைட் கிரியேட் பண்ண ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனா இது எல்லாத்துலயுமே நீங்க எதை பேஸ் பண்ணி உங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு உங்களோட லைஃப்ல இருந்து டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த டைமுக்கு மதிப்பு கொடுத்து அந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான பிரைஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதே தான் நம்ம ப்ரோகாம்ப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேருக்கு நம்ம சொல்றோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க எனக்கு வந்து சம்பாதிச்சா போதும், எனக்கு உடனே சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஆவரேஜான சேலரி கிடைக்கும் போது அந்த சேலரியிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குற அட்வைஸ் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு 7 மாசம் கஷ்டப்பட்டு உன்னோட ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணியிருக்க, அந்த நீ டெவலப் பண்றதுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னா அந்த டைமுக்கான மதிப்பை தான் நீ வந்து கேட்கணும். நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ வந்து கேளு அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து ப்ரோகாம்ப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுவும் 5 lakhs per annum அப்படிங்கிற ஆவரேஜ் சேலரியில பிளேஸ் ஆயிருக்காங்க. அதாவது மாசத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் மினிமம் சேலரி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிருக்காங்க. ஆவரேஜ்ல 40,000 அப்படின்னா 40,000 தான் எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க. 60,000 வாங்கினவங்க இருக்காங்க, 80,000 வாங்கினவங்க இருக்காங்க, 1 lakh per month வாங்குறவங்க கூட இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குமுலேட்டிவ் ஆவரேஜ் தான் அந்த 40,000 rupees அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்ல உங்க ஸ்கில்லுக்கு நீ மதிப்பு கொடு. உன் ஸ்கில்ல நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கான வேல்யூ நீ ஃபிக்ஸ் பண்ணுவ. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்க ஸ்கில்லுக்கு நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. மூணாவது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. மூணாவது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்க கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு யூனிக்கான ஸ்டைல் வேணுமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுறாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. ஏன்னா எல்லா கஸ்டமருமே அவனோட வெப்சைட் வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். நீங்க அப்ஃப்ரண்டா போய் யூனிக்கா ஒரு ஸ்டைல் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே யோசிக்காம ஆமா வேணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து நீங்க தான் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க இதை டைரக்டா கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்க கிளைண்ட் கிட்ட நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான வெப்சைட் வேணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா, நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களா, ஏதாவது வெப்சைட் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் கேளுங்க. அப்படி கேட்டுட்டு அந்த வெப்சைட்ஸ் அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்படி நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கலாம். நீங்க டெம்ப்ளேட்ஸ் பேஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம், டெம்ப்ளேட்ஸ் பேஸ் பண்ணாமையும் ஒர்க் பண்ணலாம். ஆனா நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பேஸ் டெம்ப்ளேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் நம்ம கஸ்டமர் எனக்கு என் வெப்சைட் இந்த கலர்ல தான் இருக்கணும் அந்த கலர்ல தான் இருக்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். பட் நீங்களா வாண்டடா போய் உங்களுக்கு ஒரு யூனிக் வெப்சைட் வேணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுறாதீங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட பேஸ் டெம்ப்ளேட் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்டு டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு டிசைனர் வேணும், அந்த டிசைனர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படிங்கறதையும் நீங்க தெளிவா சொல்லிருங்க. டெம்ப்ளேட் இருந்தா பரவாயில்ல, டெம்ப்ளேட் இல்ல அப்படின்னா டிசைனர் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து தான் அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கறதையும் நீங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லிடணும்.
அண்ட் மோர் ஓவர் டிசைனிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கில் தான். அதுக்கு நீங்க பண்றதுக்கும் சேர்த்து தான் நீங்க காசு வாங்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த வெப்சைட்ல போட வேண்டிய கண்டென்ட், அதாவது கம்பெனியை பத்தியா இருக்குன்னா அந்த கம்பெனியை பத்தி அபவுட் அஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் யாரு கொடுப்பா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணணும் இந்த பாயிண்ட் தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. அப்ப மத்த எல்லா விஷயத்தையுமே நம்ம தேடி எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கான கண்டென்ட்டை நம்ம வாங்கி நம்ம போட்டு அப்படிங்கிறதெல்லாம் தலைவலி பிடிச்ச வேலை. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்க அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணுங்க. ஏன்னா இங்க பதில் சொல்ல வேண்டிய பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான், நம்ம கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பொருள் தேவை, நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு. அப்ப நம்ம இந்த ஸ்கில்லை வச்சு செஞ்சு கொடுக்கணும்னா நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறத வாங்க. இல்ல நீங்களே கண்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, இல்ல என்னால பண்ண முடியாது, எனக்கு வெப்சைட் தான் பண்ண தெரியும், நான் வேணா கண்டென்ட் பண்றவங்க யாராவது இருந்தா சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா எனக்கு தெரியாதுங்க, நீங்க கண்டென்ட் யார்ட்டையாவது ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுங்க, நான் வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா பேச ஆரம்பிங்க. ஏன்னா ஸ்கில் இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த ஸ்கில் இருக்கு, என்னால இதை வச்சு மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருக்கும்போது நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அதை புரிஞ்சு நடந்துக்கிற கஸ்டமர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு உங்க ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வருவாங்க, எனக்கு இதெல்லாம் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது அவங்களே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிளைண்டோ கஸ்டமரோ கிடைச்சா நீங்க கொடுத்து வச்சவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்ம எப்படி கண்டென்ட் கேட்டோமோ அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் யார் கொடுப்பா அப்படிங்கிறது. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்ப நம்ம வெப்சைட்டே நீங்க பாருங்க, brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ண சொல்ற டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் வீடியோஸ் எல்லாம் போடணும், இல்ல எம்ப்ளாயிஸ் பேசின வீடியோஸ் போடணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும்னா அந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேளுங்க. இல்ல ஏதாவது இமேஜஸ் நார்மலா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட், இப்போ எஜுகேஷன் பேஸ்ட் வெப்சைட் அப்படின்னா அதுக்கு சில போட்டோஸ் எல்லாம் போன அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா, இல்ல நான் இங்க இருந்தாவது டவுன்லோட் பண்ணிக்கவா டெம்ப்ளேட், இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப்ல வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜஸ் வாங்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி நீங்க வாங்குற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அந்த இமேஜுக்கான காஸ்ட் கிளைண்ட் தான் பே பண்ணணும் அப்படிங்கறதே நீங்க தெளிவா சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்லயே வந்து நான் கேட்கறது எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க கிட்ட முதல்ல எடுத்ததும் அமௌண்ட் சொல்லாதீங்க, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னது காரணமே தான். ஏன்னா கிளைண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா 5,000 10,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெப்சைட்டை திறந்தோன்னா பட்டாம்பூச்சி வெளியில வரணும், கிளிக் பண்ண ஹாலோகிராம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து கேட்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க கொடுக்குற வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்லா முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பிரைஸ் நீங்க சொல்லும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு உங்களால பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு லாஸ் வரக்கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது லாஸ்ட்ல வேலை செய்யறதுக்கு இல்ல இல்லையா. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டொமைன் நேம். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் www.brototype.com அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த .com அப்படிங்கிறது தான் டொமைன் நேம். இந்த டொமைன் நேம்க்கு வந்து நீங்க பே பண்ணணும், வருஷம் இதுக்கு பேமெண்ட் பண்ணியே ஆகணும். அதை நீங்க தெளிவா உங்க கஸ்டமருக்கு சொல்லிருங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பேமெண்ட் அது உங்க பேமெண்ட் கூடவே அதை இன்க்ளூட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆனோன்னு அது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த டொமைன் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது அவங்க நம்ம கிட்ட தான் வருவாங்க. அதனால நீங்க முதல்ல தெளிவா என்ன சொல்லணும்னா டொமைன் நேம் அப்படிங்கறத நம்ம வாங்கணும், அது ரினியூவபிள் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷம் அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்க ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க. இல்லைன்னா இது உங்க தலையிலேயே வந்து வீடியோ. ஸோ தெளிவா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டொமைன் நேம் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். ஃப்ரீ டொமைன்ஸும் கிடைக்கும், நல்ல டொமைன் வேணும் அப்படின்னா அது காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படி காசு கொடுத்துற வாங்குற டொமைனை வருஷம் ரினியூ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா சொல்லிருங்க. டொமைன் மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங். இந்த வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி வெப் டிசைனிங் சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு வெப்சைட் வந்து லைவ் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணணும். பல இடங்கள்ல நம்ம இதை ஃப்ரீயாவே ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்படி நீங்க ஃப்ரீயாவும் ஹோஸ்ட் பண்ணலாம். பட் உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லும் போது இது ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியவும் போறது இல்லை. நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல் தெம் டொமைன் மாதிரியே வெப் ஹோஸ்டிங் பண்றதுக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. வெப் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க, அந்த ஹோஸ்டிங் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறதே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன்னா ஹோஸ்டிங் பண்ணாதான் நம்ம வெப்சைட் வந்து பப்ளிக்லி விசிபிளா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க வேணும்னா உங்க சார்ஜ் கூட அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஹோஸ்டிங் நீங்க தான் பண்ண போறீங்க, உங்க கிளைண்ட் பண்ண போறதுல, அப்போ அந்த இதுக்கும் சேர்த்து நீங்க சார்ஜ் பண்ணலாம். அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது என்னன்னா SSL லேயர். SSL லேயர் அப்படின்னா என்னன்னா நம்ம வெப்சைட்டை வந்து செக்யூர் ஆக்குறது.
ஆக்குறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹோஸ்டிங்கிறோம், சர்வர், அந்த மாதிரி டேட்டா பேஸ் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு வெப் டிசைனிங்கோ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நீங்க பார்க்க வேண்டியது வரும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன, அது சிம்பிளா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்ததுக்கு வரும். செக்யூர் ஆக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்துருந்துருப்பீங்க, HTTPS அப்படின்னு போட்டிருந்திருக்கும். இந்த HTTPS அப்படிங்கிறது வந்து செக்யூர்டான வெப்சைட்னு அர்த்தம். இப்போ அந்த HTTPS இல்லாம ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்றீங்கன்னா, this website is not secure, do you want to continue அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேஜ் காட்டும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வெப்சைட் வந்து ஒரு செக்யூர்டான வெப்சைட் அப்படின்னு நம்ம காட்டினாதான் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க கிளைண்ட் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா செக்யூர் இல்லாத வெப்சைட் குள்ள போனா ஹேக் ஆயிருமோ, நான் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அதுவாயிருமோ இதுவாயிருமோலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து செக்யூர்ட் வெப்சைட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியும். இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற வெப்சைட்டோட யூசேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கில்டான ஒரு ஆள் பண்றாங்க அப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா ஒரு 15,000 to 20,000 rupees வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்றாங்க. இதுவே டெம்ப்ளேட் இல்லாம அவங்களா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா 40,000 to 50,000 rupees வரைக்கும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இது ஸ்டாட்டிக் வெப்சைட்டா இருக்கட்டும், டைனமிக் வெப்சைட்டா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி அவங்க நிறையவே சார்ஜ் பண்றாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஸ்கில் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி உங்க ஸ்கில்லையும் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை நீங்க என்ன அப்படிங்கறத சொல்லணும். இல்ல நம்ம கிளைண்ட் நம்ம கிட்ட வந்து சில நேரம் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு காசு சொல்றீங்க, இங்க கேட்ட நான் 2,500 ரூபாய் பண்ணி தரேன்னாங்க, அங்க கேட்ட 5,000 ரூபாய் பண்ணி தரேன் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா ப்ளீஸ் அங்கேயே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க. ஏன்னா நிறைய ஸ்கில் இருக்கிறவன் எவனும் அந்த பிரைஸுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இந்த ஸ்கில்லை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணி கேக்குறீங்க, இந்த வெப் டிசைனிங் சீரிஸ் பண்ண சர்டிபிகேட்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, சர்டிபிகேட் அப்படிங்கிறது வெறும் பேப்பர் தான். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதுல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்கன்னா அதையும் உங்க LinkedIn ப்ரொஃபைல்ல போடுங்க, இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூமேல அதை மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவு பண்ணாலே போதும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கீங்களோ ஸ்கில்லை பொறுத்து தான் வேலை, சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் சொல்றோம். நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. உங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தைரியமா சொல்லுங்க, எனக்கு வந்து இவ்வளவு ஸ்கில் இருக்கு, அதை வச்சு நான் இவ்வளவு பண்ணுவேன் அப்படின்னா என்னால இந்த வெப்சைட்டை 30,000 ரூபாய்க்கு தான் பண்ணி தர முடியும், இல்லை 20,000 ரூபாய்க்கு தான் நான் பண்ணுவேன், அது கம்மியா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தைரியமா பேசுங்க. ஏன்னா ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கனால எவ்வளவு வேணாலும் அந்த ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பேமெண்ட் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி நீங்க உங்க ஸ்கில் அதுக்கு முன்னாடி நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கில்ல நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பேமெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியும். ஸோ முதல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. வெப் டிசைனிங் சீரிஸ் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் வெப் டிசைனிங் சீரிஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. நீங்களும் வெப்சைட் கிரியேட் பண்ண கத்துக்கோங்க, சீக்கிரமா earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Until then, this is Vineet, brother you never had. Bye bye.